இன்னைக்கு காலையில் 40க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் பாம் பிளாஸ்ட் த்ரெட் இமெயில் வழியாக வந்துள்ளது. இந்த நபர் இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக இருக்கிறார். இந்த நபர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஏர் இந்தியாவை டார்கெட் செய்ய போகிறோம். 1ஆம் தேதி நவம்பர் மாதத்திலிருந்து 19ஆம் தேதி நவம்பர் மாதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமியை சீர்குலைக்கிறார். அப்போ இந்தியாவுடைய லா அண்ட் ஆர்டர் சிஸ்டம், மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி ஃபெயில் ஆகிவிட்டது. இந்தியன் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ஃபெயில் ஆகிவிட்டது. அவர்களுடைய வேலை இந்த நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதா அல்ல அரசியல்வாதிகளுடைய கைக்கூலியாக வேலை. வணக்கம். நாட்டில் பாதுகாப்பு எங்கே? இந்த நாட்டு பாதுகாப்பிற்கான அந்த அமைச்சரகம் எங்கே? ஹோம் மினிஸ்ட்ரி. அமித்ஷா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஹோம் மினிஸ்ட்ரி தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஜென்சிஸ்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கிறார்கள். முக்கியமாக டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸ் நேரடியாக அமித்ஷாவிற்கு ரிப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் டெல்லியோட நிலை என்ன? இன்னைக்கு காலையில் 40க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் பாம் பிளாஸ்ட் த்ரெட் இமெயில் வழியாக வந்துள்ளது. உடனடியாக டெல்லி முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை அகற்றி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது போன்ற ஹாக்ஸ் காலாக இருக்கட்டும் அல்ல த்ரெட்டாக இருக்கட்டும், எதற்காக நடக்கிறது என்கிற அந்த கேள்வி மிக பிரதானமாக எடுத்து வைக்கப்பட வேண்டும். பிகாஸ் இது இந்த நாட்டு குழந்தைகளுடைய உயிருக்கான பிரச்சனை. டிபிஎஸ் ஸ்கூல் ஆர்கேபுரம், டிபிஎஸ் வசந்த் குஞ்ச், ஜிடி கோயன்கா, விவிஐபிக்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்கள், பश्चिम விஹாரில் இருக்கக்கூடிய த பிரிட்டிஷ் ஸ்கூல், சல்வான் பப்ளிக் ஸ்கூல், மாடர்ன் ஸ்கூல், நான் படித்த பள்ளிக்கூடம், கேம்ப்ரிட்ஜ் ஸ்கூல், மல்டிபிள் டிஏவி ஸ்கூல்ஸ், இது போன்ற 40க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு காலை 6:15 அளவில் ஜிடி கோயன்கா பश्चिम விஹாரில் இருக்கக்கூடிய மற்றும் டிபிஎஸ் ஆர்கேபுரம் இது போன்ற பல பள்ளிக்கூடங்களுக்கு காலை 6:15 ஒரு 7 மணி வரை பல்வேறு இமெயில்ஸ்கள் வந்திருக்கிறது. டெல்லி போலீஸ் இந்த இமெயிலை ஆய்வு செய்து வருகிறார்களாம். இந்த விஷயம் 11:38 அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் ஒரு சில பள்ளிக்கூடங்களுக்கு இதே போன்ற இமெயில்ஸ் வந்துள்ளது. டெல்லி போலீஸ், பாம் பிளாஸ்ட் டிஸ்போசல் ஸ்குவாட் அதாவது பிடிஎஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் அனைவருமே விரைந்து இது போன்ற பள்ளிக்கூடங்களுக்கான அந்த ரிவைவல், அந்த செக்யூர் செய்யக்கூடிய வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டார்களாம். ஆஃபிஷியல்ஸ் என்ன கூறியிருக்கிறார்கள்? நோ சஸ்பிஷியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் அட் எனி லொகேஷன் சோ ஃபார். 40 பள்ளிக்கூடங்களில் இந்த பாம் பிளாஸ்ட் த்ரெட் நடந்திருக்கிறது. நாங்கள் அனைத்து ஸ்கூல்களையுமே அலசி பார்த்து விட்டோம். எங்கேயுமே எந்த விதமான பாம் கிடைக்கவில்லை, இது போன்ற சப்ஸ்டன்ஸ் கிடைக்கவில்லை. பட் த த்ரெட் இமெயில் காஸ் சிக்னிஃபிகண்ட் டிஸ்டர்ப். இந்த இமெயில் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் த்ரெட்டையும் எடுத்து காட்டியிருக்கிறது. ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் ஃபார் எவாக்குவேட்டட் ப்ரிகாஷனரி மெத்தட். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அனைவரையுமே வெளியேற்றி விட்டார்கள். சைபர் கிரைம் டீம் இப்போது எங்கேருந்து இந்த இமெயில் வந்தது அதை அனைத்தையுமே இன்றைக்கி அலசி பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதே நேரத்தில் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அதிஷி அவர் ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் சோஷியல் மீடியா வழியாக. ஆஃப்டர் டெல்லி இன்சிடென்ட் அண்ட் ransom murder firing in Delhi, now threats of bomb blasting schools are being received. ஏற்கனவே டெல்லியில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம், அங்காங்கே நடக்கக்கூடிய கொள்ளைகள், கிட்னாப்பிங், மர்டர், இதை தாண்டி இப்போ அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கூட இது போன்ற பாம் பிளாஸ்ட் த்ரெட் வர தொடங்கிவிட்டது. The people of Delhi have never seen such a bad state of law and order in Delhi before. இதற்கு முன்பு எப்போவுமே டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற அச்சத்தில் வாழவில்லை. அமித்ஷாஜி should come and answer to the people. அமித்ஷா மக்களுக்கு முன்பு வந்து இந்த குற்றச்சாட்டிற்கான இந்த கேள்விகளுக்கான பதில் கொடுத்தே தீர வேண்டும். அமித்ஷா வருவாரா? மணிப்பூர் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்து விட்டார். ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கான
பதிலை கொடுத்து விட்டாரா? அல்ல நாட்டில் எங்கெல்லாம் தவறுகள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் செக்யூரிட்டி மிஸ்மேனேஜ் செய்யப்படுகிறதோ, செக்யூரிட்டி த்ரெட் நடக்கிறதோ, அந்த இடங்களில் அமித்ஷா வாயை கூட திறப்பதில்லை. என்னுடைய அடுத்த வீடியோ நீங்க வரப்போகிறது, இந்த அளவில் இந்த நாட்டில் ஹிந்துத்துவவாதிகள் ஆங்காங்கே ஹிந்து கொடியை பிடித்து கொண்டு ரோட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை, அடுத்த நேர உணவிற்காக உழைக்கக்கூடிய மைனாரிட்டி வர்க்கத்தை எப்படி கொடுமைப்படுத்தி தனக்கான அந்த அரசியல் லாபத்திற்காக வேலை பார்க்கிறார்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பல தகவல்களுடன், பல வீடியோ ஆதாரங்களுடன் அந்த வீடியோ பதிவை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். எனிவேஸ், அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். என்டிடிவி வெளிவிட்ட இந்த போஸ்டை போட்டு, दिल्ली के 40 स्कूलों में बम की धमकी, बम न फोड़ने के बदले $30,000 की मांग. டெல்லியில் இருக்கக்கூடிய 40 பள்ளிக்கூடங்களில் பாம் பிளாஸ்ட் மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பாம் வெடிக்க வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள் என்றால் $30,000 எங்களுக்கு தேவை என்று அந்த இமெயிலில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அதே போஸ்டை போட்டு, दिल्ली वालों ने दिल्ली में कानून व्यवस्था की इतनी बुरी हालत पहले कभी नहीं देखी है. अमित शाह जी को आकर दिल्ली वालों को जवाब देना होगा. அத்திஷி கூறியது இவரும் கூறியிருக்கிறார். இதற்கு முன்பு டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்பவுமே இது போன்ற அச்சத்தில் வாழவில்லை. அமித்ஷா நேரடியாக மக்களுக்கு முன்பு வந்து பதில் கொடுக்க வேண்டும். இது இன்னொரு ஹாக்ஸ் கால்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு இடத்துல 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த பாம் பிளாஸ்ட் த்ரெட் வந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ், ஏர்போர்ட், 100க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்களில் இதே போன்ற ஹாக்ஸ் கால் இதற்கு முன்பும் வந்துள்ளது. இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இன்டர்போல் இவர்கள் வெளிவிட்ட இன்னொரு அறிக்கை நான் படிக்கிறேன், கேளுங்கள். இந்தியன் ஏர்லைன்ஸ் 410 பாம் ஹாக்ஸ் கால்ஸ் இந்தியன் கேரியர்ஸ் மீது நடந்திருக்கிறது கடந்த 2 வாரத்தில். அக்டோபர் 31 வந்த இந்த செய்தி. முக்கியமாக ஏர் இந்தியா மீது இந்த ஹாக்ஸ் கால்ஸ் வந்திருக்கிறது. சீக் ஆஃப் ஜஸ்டிஸ் சீஃப் ஏர் இந்தியாவை பாய்காட் செய்யுங்கள் என்கிற அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். US கவர்மெண்ட், இன்டர்போல் அனைவருமே எப்படி நம்பி இந்தியன் ஏர்லைன்ஸ்களில் ஏற முடியும் என்கிற அந்த கேள்வி. முக்கியமாக காலிஸ்தான் குரூப், யுஎஸ்ல இருக்கக்கூடிய காலிஸ்தான் குரூப் அவர்கள் ஒரு ப்ராட்காஸ்ட் வெளிவிட்டு, சிக் ஃபார் ஜஸ்டிஸ் குர்பந்த் சிங் பன்னு இந்த நபர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஹூ இஸ் வாண்டட் இன் இந்தியா ஹேட் கால்ட் ஃபார் பாய்காட். இந்த நபர் இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக இருக்கிறார். இந்த நபர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஏர் இந்தியா ஃப்ரம் November 1st to November 19th டிஸ்ட்ராய் இந்தியன் எக்கானமி. நாங்கள் ஏர் இந்தியாவை டார்கெட் செய்ய போகிறோம். 1ஆம் தேதி நவம்பர் மாதத்திலிருந்து 19ஆம் தேதி நவம்பர் மாதம் வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமியை சீர்குலைப்பதற்காக FBI அதற்கான எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கிறார்கள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் எந்த விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறார்கள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி எந்த விதமான பதிலை மக்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறார்கள்? இது போன்ற பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். அமித்ஷா ஒரு சிறிய பிரஸ் மீட்டை கூப்பிட்டு கூட இதெல்லாம் ஒரு ஹாக்ஸ் கால்ஸ், இதை தவிர்ப்பதற்காக செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருக்கிறது என்கிற எந்த விதமான தகவலையும் எங்கேயுமே பகிரவில்லை. இன்னைக்கு 40 பள்ளிக்கூடங்கள், இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகள், 410 ஏர்கிராஃப்ட்ஸ், ஏர்லைன்ஸ், இந்தியன் கேரியர்ஸ். அப்போது இந்தியாவுடைய லா அண்ட் ஆர்டர் சிஸ்டம், மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி ஃபெயில் ஆகிவிட்டதா? இந்தியன் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ஃபெயில் ஆகிவிட்டதா? அவர்களுடைய வேலை இந்த நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதா அல்ல அரசியல்வாதிகளுடைய கைக்கூலியாக வேலை பார்ப்பதா? எதிர்க்கட்சி தலைவர்கள், ஆக்டிவிஸ்ட்கள், பத்திரிகையாளர்கள் அவர்களை மட்டுமே டார்கெட் செய்யக்கூடிய இது போன்ற ஏஜென்சிகளுடைய உண்மையான வேலை என்ன? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக
அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.